Hi Rashtriya viewers, welcome to the show. First of all, Rashtriya viewers எல்லாருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உழைப்பாளர்கள் தினத்தில் வந்து என்னோட ஒரு சூப்பரான மூவியோட டீம் இருக்காங்க. ஸோ படை வீரன் படத்தோட டீம் வந்து இன்னைக்கு என்னோட இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஆக்டர் சிங்கராகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு சிங்கர் ஆக்டராகி பார்த்ததில்லையே அவர் தான் விஜய் யேசுதாஸ். இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. வணக்கம். வணக்கம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாலும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இன்றைக்கி என் கூட வந்து உட்காந்துருக்காங்க. ஹாய் அமிர்தா. சொல்லுங்கள் விஜய் சார், ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? உங்களை வந்து நீங்கள் ஹீரோவாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் கஷ்டப்படல, என் டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் தான் கஷ்டப்பட்டிருக்காரு. சொல்லுங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா? ஐ திங்க் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நேராக வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லை ஒரு டெபியூட்டன்ட் மாதிரி போயிருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஓகே. பட் ஐ திங்க் மாரி என்ற வந்து ஒரு படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் அதுலேருந்து கற்றுண்டு வந்ததுனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் தேவையான நிறைய விஷயங்கள், அந்த கேரக்டர் தேவையான பாடி லாங்குவேஜ் வாய்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ், because it's a completely different character, a village based character, a character that is born and brought up அதாவது அந்த ஊர்லேயே வளர்ந்து complete local village character. So only thing that எனக்கும் அந்த கேரக்டருக்கும் இன்ஃபேக்ட் நான் இது வந்து நான் டைரக்டர்கிட்டே இன்ஃபேக்ட் சொன்னதில்லை. பட் ஐ திங்க் ஹீ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் ஒன் திங் அபவுட் தட். அதாவது அந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் பேர் முனீஸ்வரன், முனிக்கும் விஜய் யேசுதாஸுக்கும் இருக்கிற ஒரு பெரிய லிங்க் என்னென்னா, ரெண்டு பேரும் ரொம்ப லேட் பேக், ரொம்ப வாழ்க்கையில் பிளானிங்னு ஒரு விஷயமே பண்ணாத, மேபி டிசிப்ளினே இல்லாதன்னு வேணால் கூட சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் என் ப்ரொஃபஷனில் அது வந்து ரொம்ப அப்படி இருந்தால் முடியாது. பட் ஆனால் இந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி கூட இருக்கலாம். தேட் வாஸ் ஒன் கனெக்ஷன் இன் அ வே. பட் அப்படி இருந்தால் கூட அந்த கேரக்டர் நடக்கிற ஒரு விதம் இல்லை பேசுகிறது அந்த லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருந்தது எனக்கு. ஸோ ஃபார் தேட் தான் நான் வந்து எனக்கு ஒரு ஆக்டிங் கோச் அண்ட் அதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணார் அண்ட் டு ப்ரிப்பேர் மீ ஃபார் த கேரக்டர். அண்ட் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் அந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்காரு தானா, அவரோட ஊர் அந்த ஊர் பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டோரி. ஸோ ஹிஸ் லாங்குவேஜ், அதாவது அவர் பேசுகிற அங்கே எப்படி யூஸ்வலாக பேசுவாங்களோ, அங்கே எப்படி நடந்துப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஆக்ட் பண்ணி அப்படியே காட்டினார். ஸோ அது வந்து ஈஸியாக இருந்தது டு லேர்ன், ஈஸி டு லேர்ன் அட்லீஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள், ஐ குட் ஹேவ் அ ரியல் எக்ஸாம்பிள் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ பிஃபோர் த ஷாட் or even before to prepare. அமிர்தா வந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டரோட அசிஸ்டன்ட்டோட படத்தில் நம்ம நடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அண்ட் இந்த படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அஃப்கோர்ஸ் நர்வஸாக இருந்தது. நாட் ஓன்லி தனா சார், விஜய், பாரதி ராஜா சார், ஒரு டீம் இட் செல்ஃப் இஸ் அ பிக் டீம் டு பி ஒர்க்கிங் வித். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். தென் லேட்டர் த team got along so well that we worked as a family and the whole shoot journey வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் ரொம்ப போல்ட், ரொம்ப ஒரு ரஃப் கேரக்டர், ரொம்ப தென்னாவெட்டா யூனோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ and even the body language itself is like ஒரு மாதிரி guys not bothered about what I'm doing. அந்த மாதிரி. ஸோ பார்க்க வந்து இவ்வளோ க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கீங்க. எப்படி நீங்கள் அந்த கேரக்டருக்கு மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா இல்லை ரொம்ப ஈஸியாக அப்படி மாற்றிக்கிட்டீங்களா உங்களை? ரொம்ப ஈஸியாக தான் பண்ணாங்க. It is easy because the way he trained me, director வந்து அந்த கேரக்டர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுனால I could do it. So it depends on how he explains the character. So அந்த விஷயத்துல நான் இமேஜின் பண்ணி ஓகே ஐ ஷுட் டூ இட். விஜய் சாரோட உங்களோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு பக்காவாக வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்களேன். நான் வெறும் ஒரு திட்டிட்டு தான் இருப்பேன் படத்தில். ஆக்சுவலி அந்த படத்தில் இருக்கிற நிறைய சீன்ஸ்லாம் நாங்கள் கைண்ட் ஆஃப் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் ஆனால் சண்டை போட்டுட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து, ஃபர்ஸ்ட் பிகினிங்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி தான். உங்களுக்குள்ள வந்து இருக்க அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் படத்தில் ஒரு ரொமான்ஸ் காட்டணும்னா இல்லை சப்போஸ் அந்த லவ் காட்டணும்னா கூட இட் கேன் ஸ்டில் பி சட்டில் அண்ட் இட் கேன் பி ஒரு சீனாக கூட இருக்கலாம் ஒரு ஃபுல் படத்துலேயே. பட் தட் ஹவு மச் தட் ஒன் சீன் மேக்ஸ் அன் இம்பேக்ட் தான் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட். அண்ட் அதான் இந்த படத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் நிறைய சீன்ஸ், நிறைய மரத்துக்கடியில் இல்லை கட்டி பிடிக்கிறதோ இல்லை டான்ஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லாமல் இட்ஸ் வெரி நேச்சுரல் பில்டிங் அப் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். அது ஸோ ரொம்ப அருமையாக
பில்டப் பண்ணியிருக்காரு அந்த ரிலேஷன்ஷிப்பை. இவ்வளோ நாளாக வந்து ஒரு சிங்கராக இருந்திருக்கீங்க அண்ட் இந்த மூவிலையும் வந்து கண்டிப்பாக உங்களை பாட வச்சுருப்பாங்க எனக்கு தெரியும். ஏன்னா மியூசிக் வந்து கார்த்திக் ராஜா சார் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பிளானெல்லாம் நல்லா பிளான் பண்ணியெல்லாம் வச்சுருந்தோம். ஓகே. பட் லைக் நான் அவர்கிட்ட நானும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் என்னை வந்து ஒரு பாடகராக யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட் யூஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக. பட் இஃப் இட்ஸ் நாட் ரியலி நெசசரி தென் டோன்ட் ஃபோர்ஸ் இட். அண்ட் கரெக்டாக அந்த மாதிரி தான் நடந்தது. ஏன்னா ஒரு சாங் வந்து ஒரே ஒரு சாங் வந்து அதில் லிப் சிங்கிங் இருக்கிற ஒரு சாங் வந்து தான் நான் பாடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் சம்ஹாவ் அதில் ட்ராக் பாடினவர் வந்து நல்லா பாடியிருக்காரு, ஒரு புது பையன். அண்ட் சம்ஹாவ் அது செட் ஆச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நானும் அந்த சாங் ட்ரை பண்ணும்போது அந்த ரேஞ்ச் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. இட் சவுண்டட் வெரி அன்லைக் மீ. அண்ட் ஸோ அதில் வேறு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வர்ற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த மூவியில் வர்ற ஒரு சாங் வந்து நான் பாடினேன். விச் இஸ் பக்கா ஐ திங்க் கார்த்திக் ராஜா, விஜய் யேசுதாஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ராஜா சார் அப்பா காம்பினேஷனில் வர்ற மாதிரி ஒரு சாங். ஸோ நீங்கள் சிங்கராகவும் இருந்திருக்கீங்க, இப்போ ஆக்டராகவும் இருக்கீங்க. உங்களுக்கு இது ரெண்டில் எது கஷ்டம்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே ரொம்ப கஷ்டம்பா இது அப்படின்னு எதை சொல்லுங்கள்? கண்டிப்பாக கஷ்டம்தான். பட் ஆனால் சிங்கிங்கும் அதே மாதிரி கஷ்டம்தான். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் த டெடிகேஷன் அண்ட் த சாக்ரிஃபைசஸ் இஸ் பிகர் இன் மெனி வேஸ். வோக்கல் குவாலிட்டி அதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஆனால் அதே மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இவென்ச்சுவலி டப்பிங் இதுலேயும் அந்த சேம் வோக்கல் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், இஃப் யூ ஹேவ் அ குட் வாய்ஸ் எஸ்பெஷலி. அண்ட் ஐவ் சீன் தட் வித் மெனி ஆக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இன் இட் செல்ஃப், எடிட்டிங்காக இருந்தாலும், சினிமாட்டோகிராஃபி இருந்தாலும், டைரக்ஷன், ப்ரொடியூசிங் எஸ்பெஷலி, த மெயின் திங் தட் brings everything together, மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே, லிரிசிஸ்ட், everybody plays a part in the movie. கண்டிப்பாக everybody plays a part to finish a movie. ஸோ அதில் ஒருத்தர் மட்டும்தான் நான் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் த டைரக்டர் இஸ் த mothership or the captain of the ship. So I think the effort he takes is probably the most. எல்லாமே மேனேஜ் பண்ணுறது, எல்லா ஸ்ட்ரிங்ஸும் புல் பண்ணி எல்லாமே ஒன்றா ஃபைனலி கொண்டு வந்து to show it to the people, and he goes to probably the biggest struggle. அமிர்தா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு போல்டான ஒரு கேர்ளாக இருக்கீங்க. அதுலேயும் வந்து அந்த தேனி ஸ்லாங் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்படி அதுக்காக ஒர்க்லாம் பண்ணீங்க சொல்லுங்கள். தேனி ஸ்லாங் வாஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட் எனக்கு. பட் இனிஷியலி போக போக ஸ்லோலி அது டயலாக் இப்படி தான் அப்படின்னு கற்றுனதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஓகே, ஐ காட் இட். ஐ திங்க் ஒன் பிக் அட்வான்டேஜ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனா அந்த ஊர்லேருந்து அவரோட ஊரில் தான் நம்ம ஷூட்டிங் பண்ணுறோம். அவரோட அந்த டயலெக்ட், அஃப்கோர்ஸ் ஹீ நோஸ் இட், the body language or the way that they speak usually. So even his writing, he's one of the dialogue எல்லாம் எழுதினது அவர் தான். ஸோ அதில் அவரோட அந்த tinge of experience was very important, because எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே அந்த ஆக்சென்ட்டும் எல்லாமே, ஈவன் அஃப்கோர்ஸ் then the polishing comes in for dubbing. ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 to 30%, 40% மேக்ஸிமம் அந்த ஒரு ஆக்சென்ட்டோடு நம்ம பேசினா இன்னும் it becomes more real. ஸோ that was a big advantage. அவர் சொல்லி கொடுக்குறதுலையே நம்ம வந்து அந்த ஆக்சென்ட் புரிஞ்சுக்கிட்டால் it was easier. பாரதிராஜா சார் வந்து உங்க கூட நடிச்சிருக்காரு, அவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மளோட நடிக்கிறாரு அப்படிங்கும்போது அது உங்களுக்குள்ளே எப்பவுமே ஒரு நர்வஸாகவே இருந்திருக்கும் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட எங்கே நம்மளை பார்த்து அவர் சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான், ஏன்னா வந்து என் வீட்டில் அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் இருக்கார். ஸோ நான் கொஞ்சம் ட்ரெயின்ட் அந்த விஷயத்தில். பட் ஸ்டில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னுலாம் சொல்ல முடியாது. ஐ ஜஸ்ட் டுக் இட் அஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆல்சோ, நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர். பட் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸில் யூ அண்டர்ஸ்டாண்ட் why அவர் வந்து கேமரா முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம், எப்படி பண்ணலாம், அப்படி இப்படிலாம். அண்ட் தனா would take a back seat when the scenes with him and all. Dana would just sit there in his chair, and he knows, and he calls Bharadiraja sir, he calls அப்பா. ஸோ அவங்களுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ தனா நோஸ் அவர்கிட்ட அப்படியே விட்டுட்டு போனாலே கரெக்டாக இருக்குன்னு. ஸோ அங்கேருந்து தான் நானும் ஃபீட் ஆஃப் பண்ணேன். அவர்கிட்டேருந்து என்ன வரதோ இல்லை அவர்கிட்டேருந்து அவர் என்ன என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரோ அங்கேருந்து தான் நானும் ஃபீட் ஆஃப் பண்ணி அப்படியே வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு லெஜண்ட் கூட நடித்ததை பற்றி நான் கண்டிப்பாக அந்த லெஜண்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டராக இருக்க போகுது இந்த கேரக்டர். ஐ திங்க் எவ்ரிபடி வில் என்ஜாய் ஹிஸ் கேரக்டர் ப்ராபப்ளி த மோஸ்ட். ஸோ லெஜண்ட் கூட நடித்ததை பற்றி நீங்கள் என் கூட சொல்லிட்டீங்க, லெஜண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. ஸோ அவர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னார்? அவருக்கு நான் வந்து இந்த இசையிலே இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறவர். ஸோ அவர் இந்த நடிக்கிறத பற்றியும் அந்த இதை பற்றியும் எல்லாம்
ரொம்ப பேசுகிறதும் இல்லை, ரொம்ப நான் கேட்கவும் போக மாட்டேன். ஸோ ஓகே. பட் இஸ் நாட் சேயிங் எனிதிங், பட் ஐம் ஷூர் ஐ ஹேவ் ஹிஸ் பிளெஸிங்ஸ். இந்த படத்தில் வந்து நீங்கள் பாட்டும் பாடியிருக்கீங்க. அண்ட் அந்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஐயையோ என்ற அந்த சாங் வந்து which is sung by Haricharan and Rita. Haricharan is a good friend and colleague, and so I think that will probably be one of the highlight songs. But there are 2 or 3 other songs which really will catch people's attention, and the situation கேத்த மாதிரி will turn people's ears to the music. So I think Karthik Raja will prove himself once again. ஆப்வியஸ்லி, ஏன்னா இளையராஜா சாரோட சன்னா இருக்கார் இல்லையா? பட் ஆனால் கார்த்திக் ராஜாவா கூட he's already proven himself. He doesn't need to, but ஆனால் he's surely going to have a big comeback with this also. அண்ட் அமிர்தா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், இந்த சீன் நடிக்கும்போது வந்து எனக்கே வந்து செம்ம சீன் இல்லை இது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சீன் சொல்வீங்க? செம்ம சீன், பிகாஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். I think Vijay Master has really choreographed some wonderful struggled with me, but she really taken advantage of her. So thank God நாங்க ஒண்ணா டான்ஸ் பண்றதெல்லாம் கம்மியா இருக்கறனால செப்பரேட் he's not that bad though. that bad இல்ல he's good. ஓவராலா வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வந்து டான்ஸ், ஆக்டிங் அண்ட் வந்து ஸ்டண்ட் இது எல்லாமே வந்து பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்ததா? அண்ட் இது இந்த மூவியில் வந்து உங்களோட அந்த பார்ட் வந்து எங்களுக்கு சொல்லுங்களேன். ஒன்றுமே ஈஸியாக இல்லை. ஐ திங்க் எவ்ரி திங் வாஸ் டிஃபிகல்ட் இன் இட்ஸ் ஓன் வே. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த படத்தோட அந்த கேரக்டரோட சில ஆட்டிடியூட் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் what do you say பிஹேவியர், இதெல்லாம் அந்த டான்ஸ்லேயும் அந்த ஃபைட்லேயும் எல்லாத்துலேயும் இஸ் இன்டர்லிங்க்ட். there's no சடனாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஒரு மாடர்ன் டைப் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி ட்ரூ டு த ஸ்டோரி, வெரி வில்லேஜ் பேஸ்ட், வெரி ரா கொரியோகிராஃபி, ஃபைட் கொரியோகிராஃபியாக இருந்தாலும் டான்ஸ் கொரியோகிராஃபியாக இருந்தாலும் நிறையெல்லாம் ரொம்ப ரொம்ப ரா. அதாவது நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது நானே நினைப்பேன், ஐயோ இதெல்லாம் இப்படி பண்ணால் போதுமா. ஆனால் ஹீஸ் லைக் பார்க்குறதுக்கான ரொம்ப ரியலாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. சடனாக ஒரு நம்ம கிராமத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும்போது ஒருத்தன் சடனாக ரோட்டில் இறங்கி அப்படியே டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியே அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் taken a lot of things. So he's taken a lot of things. So it was very, for me it was like new experience, that too. ஆனால் at the same time the choreographer and the fight master and all were choreographing it, but to have done it in a very realistic way is very interesting to do it also. ஸோ ஓவராலாக நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் நாங்கள் வந்து விஜய் யேசுதாஸ் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா நாங்க வெயிட் பண்றோம். முனீஸ்வரனை பாருங்க, முனி அந்த கேரக்டர் பாருங்க. விஜய் அப்படின்றத தாண்டி முனியை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப வெயிட் பண்றோம். விஜய் யேசுதாஸ் வந்து அந்த படம் பார்க்க போகும்போது மறந்துடுங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க இன்னும் நிறைய படங்கள் வந்து ஹீரோவா பண்ணணும் அப்படின்றது தான் எங்க ஆசையும் கூட. ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டும் வச்சுக்கிறோம். அண்ட் அமிர்தா கூட இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வேற லெவலில் இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானும் தானும் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன். ஸோ அமிர்தாவுக்கு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கேங் வந்துருவாங்க. அப்புறம் பெரிய மக்கள் திரண்டு வந்து என் ட்விட்டர் அக்கௌண்ட்டும் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட ஒரு 10 மடங்கு ஒரு இன்னொரு 4 மாசத்துல கண்டிப்பா. ஸோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஃபேன்ஸ் கிளப்லாம் கூட வரலாம். எப்பவுமே ஹீரோயின்ஸ்க்கு தான் ஃபேன்ஸ் கிளப் ஜாஸ்தி. கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான். ஆப்வியஸ்லி அதான் நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிறைய உங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் ஹீரோயின் வந்து படைவீரன் படத்தை பற்றின கிட்டத்தட்ட ஒரு நியூஸ்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்தை பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய அதாவது கேப்டன் ஆஃப் ஷிப்பை பற்றி நம்ம அவங்கள்ட்ட நிறைய கேட்கணும் இந்த படத்தை பற்றின விஷயங்கள்லாம். ஸோ அதுக்காக டைரக்டர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்து வந்துருங்க. ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் படைவீரன் படத்தோட டீம் வந்து நம்மளோட இருக்காங்க. அதில் வந்து முக்கியமான பர்சன் இன்னைக்கு இப்போ நம்மளோட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாய் சார். இந்த படத்தோட டிரெக்டர் அப்படின்ற முறையில் வந்து உங்ககிட்ட நான் நிறைய கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிரத்னம் சாரோட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஒரு டிரெக்டராக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெபியூட் மூவி பண்ணுறீங்க. அண்ட் ஏன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் வில்லேஜ் கான்செப்ட் எடுத்திருக்கீங்க? அண்ட் படைவீரன் படத்தை பற்றின விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் சார். வில்லேஜ் அப்படின்னு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. நம்ம சிட்டி எடுக்கிறோம் வில்லேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியவே இல்லை. நான் பேசிக்காக ஒரு வில்லேஜ்லேருந்து சென்னை வந்தவன். சென்னையில் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சினிமாவில் வந்தேன். ஆனால் பட் என்னோட வேர் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் அங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த விஷயங்களை நான் சொல்லும் போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வில்லேஜ் அப்படின்னு
போனேன். படைவீரன் படத்தை வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஒரு இந்த ஸ்டோரி கிளாஷ் ஆச்சு அப்படின்றது சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை கட்டிக்கொள்ளாதேன்னு ஒரு த்ரில்லராக ஒரு ஸ்டோரி பண்ணேன், ஒரு லவ் த்ரில்லர் அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணி முடிச்சுட்டு நான் என்னோடய பாஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் சார், ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நல்லாயிருக்கு, ஆனால் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு புரியல. இல்லை பண்ணலாமா வேணாமா, இல்லை உங்கள் ஒப்பீனியனுக்காக கேட்குறேன். இல்லை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதில் நீ இல்லையே அப்படின்னாரு. எனக்கு புரியல, நீ இல்லையே மீன்ஸ் என்ன நீ இல்லை அப்படின்னா, ஐ மீன் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, இது எல்லாமே நீ கேட்டது படித்தது அங்கே நோட் பண்ணது அதெல்லாம் வச்சு நீ ஃபார்ம் பண்ணியிருக்க, அழகாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, கோர்வையாக இருக்குது, நல்லா இருக்குது, படமாக பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் பட் அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த நீ ஒன்று சொல்லணும்னா அது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அதை நீ ஏதோ ஒரு விதத்தில் அனுபவிச்சிருக்கணும், அதுக்கு விட்னஸாக இருந்திருக்கணும்னு சொன்னேன். அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை தூக்கி போட்டு புதுசாக என்ன அப்படின்னு யோசிக்கும் போது வந்து தான் படைவீரனுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட். இதில் வந்து ஒரு 2-3 உண்மை சம்பவங்களை கோர்த்து ஒரு கதையாக மாற்றிருக்கும், அவ்வளோதான். பட் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நான் ஒவ்வொரு இதுவுமே உண்மையான ஒரு விஷயம் தான். சினிமாக்காக கொஞ்சம் அப்படி டிங்கரிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக வந்து நீங்கள் வந்து விஜய் யேசுதாஸ் சார் வந்து சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அண்ட் அந்த கேரக்டருக்கு இவர் தான் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து மேட்ச் பண்ணீங்க? ஒரு கதை எழுதும் போதே நம்ம வந்து ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பொதுவாக நம்மளை தான் வச்சு கதை எழுதுவோம். அது நான் அப்படி பண்ணுவோம், ஹீரோயினுக்கும் அப்படி தான், எல்லா கேரக்டரும் நம்மளாக தான் இருப்போம். ஸோ நான் அந்த படத்தில் ரொம்ப ஈஸியாக எழுதிட்டேன், பிகாஸ் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா. ஆனால் இதோட மேட்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இதில் இருக்க ட்ரபிள் என்னென்னா, ஒரு 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 ஹீரோ நோன் ஃபேஸ் ஒருத்தர் வந்து நடித்தாருன்னா அது அந்த படத்தோட முனிஸாக இருக்க முடியாது. அவருக்கு பின்னாடி அவர் இது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்று சம்பாரிச்சிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுவும் சேர்ந்து வரும். எனக்கு இது ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு தோணுச்சு. ஸோ அப்படி யார் புதுசுன்னு யோசிக்கும் போது அந்த கேரக்டர் திரும்ப படிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இவரோட மேனரிசம், இவரோட பிஹேவியர், இவர் சிரிக்கிறது எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்டு ஒரு இதாக இருக்குங்களா, அது ஏதோ தட்டுப்பட்டுச்சு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு ஃபோன் அடித்தா அவர் இங்கே தான் இருந்தார். அப்போ தான் மாறின்னு ஒரு படம் நான் பார்க்கல, அந்த படம் பார்க்கல. பட் சினிமாவுக்குள்ளே வந்துட்டார், நடிக்க வந்துட்டார் தெரிஞ்சுமே அப்பாடா அப்படின்னு உண்மையிலே ரொம்ப இதாக இருந்தது. அப்போ உடனே ஃபோன் பண்ணேன், உடனே மீட் பண்ணமே கதையை சொன்னேன். அவருக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல எனக்கு. இல்லை, எனவே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, வில்லனாக இருந்த ஒருத்தர் ஹீரோவாக மாற்றிருக்கீங்க. அந்த இது வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும். ஸோ பார்த்தோம், அது பண்ணோம். இன்னும் 2 மாதத்தில் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து டேட்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னாரு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அவர் ஃபிலிம், நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம கையில் இருக்குது இந்த படம். பட் முழுசாக இருங்க, கூட இருந்து அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கடைசி வரைக்குமே விஜய் என்ன சொல்கிறது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் ஒரு தடவை கூட விஜய் மூஞ்சி சுழிச்சோ இல்லை ஒரு மாதிரி எஸ்டேட் பண்ணி எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். சூப்பர் சார். சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பர்சன், அவ்வளோ எனர்ஜெட்டிக். நாங்களாம் டயர்டாகிடுவோம், விஜய் மட்டும் ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அவர் காலையிலேருந்து நடிச்சிட்டு இருந்தாலும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி ஒரு ஹீரோ கிடைக்கிறது அவ்வளோ ஈஸிப்பா. இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரேர் தான் இப்போ இருக்க டைமில். இல்லை, ஒரு கேரக்டர் முனிஸ் அப்படிங்கிற கேரக்டர் இல்லாமல் இப்போ இருக்கிறதுலாம் சொல்லி இல்லை, முனிஸ் என்ற கேரக்டர் நல்லா அந்த ஹைட்டு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு எல்லாமே இருந்தது. இது சும்மா நம்மளுக்கு விஜய்னு ஒருத்தர் கிடச்சிட்டார், யேசுதாஸோட சன்னு அப்படின்னு போன விஷயம் கிடையாது. எல்லாம் ஒரு பொருத்தமாக இருந்ததுனால தான் நாங்கள் விஜய்க்கு போனோம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் அம்ரிதா அவங்களோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் சார். ஹீரோயின் தாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வில்லேஜாக இருக்கணும், தப்பாக தெரியக்கூடாது, ஆனால் கலராக இருக்கணும். ஸோ இப்படி நிறைய இது இருந்தது. ஸோ அழகாக இருக்கணும், ஆனால் ஆம்பளத்தனமாக இருக்கணும். நிறைய என்ன படம் பார்த்தா தெரியும், அது எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய நோன் ஆர்டிஸ்ட் நிறைய பேரெல்லாம் ஆடிஷன் பண்ணோம், எதுவுமே கரெக்டாக ஃபிக்ஸ் இல்லை. அண்ட் இன்னொரு லெஜெண்ட் பற்றி நாங்கள் கேட்கணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த லெஜெண்டை நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போது நான் ஒரு நடிகனாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில் டைரக்டர் ஆனார். அப்புறம் திரும்ப அவர் டைரக்டர் அப்படின்ற ஒரு பாணியிலேருந்து திரும்ப நடிகர் அப்படின்ற பாணிக்கு நீங்கள் எப்படி மாற்றினீங்க? அண்ட் இந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டருக்கு இவர் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆவாருன்னு எப்படி நீங்கள் பாரதிராஜா சார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? பாரதிராஜா சார் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவ்வளோ ஈஸியாக அமையிற கேரக்டரே கிடையாது. நான் நிஜமாக சொல்ல, இந்த படத்தில் வந்து முனிஸ் வந்துடலாம், முனிஸ் ஹீரோ அது நம்ம கொண்டு வந்து நடிச்சோம். ஆனால் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு தாத்தா கேரக்டர். ஆனால் இட்ஸ் ஒரு விஜய்க்கு ஈக்குவலாக எனர்ஜெட்டிக்காக ஒரு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இவங்க எல்லாத்தையும் மேனேஜ், அப்படி ஒரு கேரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அப்படி யாருன்னு தேடும்போது தான் பாரதிராஜா சார் இருக்கார் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவர் போய் நடிக்க வாங்க, நான் ஒரு முதல் படம் பண்ணுறேன், எனக்கு நடிக்க வாங்கினதில் நடக்குதா? ஆனால் அவர் வந்தார், பிகாஸ் கதை அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு நான் 2 மணி நேரம் உட்காந்து செகண்ட் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் கதை சொன்னேன். அந்த ஒன்லைனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு அப்படியே சரியான்னு அப்படின்ட்டாரு. நான் விடலை அவரை, திரும்ப அவரை ரீச் பண்ணி அவரை வீட்டுக்கு போய்
2.5 மணி நேரம் ஃபுல்லாக ஒரு ஆஃப் டே அங்கேயே அவர் வந்து லஞ்ச் எல்லாம் கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் அந்த கதையை டயலாக்கோட சில இடங்களில் நடிச்சும் காமிச்சு அந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இது சரியாக வரும்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ப்ளஸ் இவன் மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்னா ஏதோ ஒரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருப்பான், ஒரு எல்லாம் கற்றுக்கலனால ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு தெரியல. ஸோ வந்தார். ஆனால் நிஜமாகவே அவரோட கேரக்டர் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்டில் எழுதுனதை விட வேறு எங்கேயோ போயிடுச்சு. அவரோட கேரக்டர் தான் ஐ திங்க் ரொம்ப பேசப்படும் இந்த படத்தில். அவரோட கேரக்டர் தான் இன்ஃபேக்ட் எல்லாமே ஒரு நீங்கள் அவர் என்ன மாதிரி கேரக்டர் கேட்டிங்கன்னா எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியும். இட்ஸ் லைக் அவர் தான் காமெடி பண்ணுவார், அவர் தான் கோவப்படுவார், எல்லாமே அவர் தான். இவ்வளோ ஃபேஸஸ், ஆனால் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நம்மளால் ரசிக்க முடியும். அவ்வளோ இருக்குது அந்த இதில் அவரோட ஸ்கோப் அந்த மாதிரி. கண்டிப்பாக, ஏன்னா அவரும் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால இந்த டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றது அவரால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் வியூவர்ஸ், நீங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பேக் ஃப்ரம் வந்து சைனிங் ஆஃப். டாடா.